பைபிள் சவாலின் 178வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 61 முதல் 63 அத்தியாயங்கள் பாதுகாப்பும் சமாதானமும் திருப்தியும் தேவனில் மட்டுமே கிடைக்கின்றன என்பதை காட்டுகின்றன. பலவீனமும் ஏக்கமும் நிறைந்த நேரங்களில் தாவீது தேவனை நோக்கி அழைக்கிறார். ஆனால் தொடர்ந்து தேவனை தனது அடைக்கலமும் வலிமையான கோபுரமுமாக நம்புகிறார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட தேவனுடைய சந்நிதியை ஆழமாக விரும்பும் இதயத்தை இந்த சங்கீதங்கள் அழகாக வெளிப்படுத்துகின்றன. வறண்ட மற்றும் கடினமான காலங்களிலும் தேவனுடைய அன்பு வாழ்க்கையை விட மேலானது என்று தாவீது அறிவிக்கிறார். உண்மையான பலமும் நிலையான சந்தோஷமும் உலக விஷயங்களில் அல்ல, தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதில்தான் கிடைக்கிறது என்பதை இந்த பகுதிகள் நினைவூட்டுகின்றன. அவரது சந்நிதி நமது ஆத்துமாவை புத்துணர்ச்சி அடையச் செய்து எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானம் தருகிறது. இன்று தேவனை ஆவலுடன் தேடி அவரது விசுவாசமான அன்பில் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 178 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 61 to 63 focuses on finding safety, peace, and satisfaction in God alone. David cries out to the Lord from places of weakness and longing. Yet he continually places his trust in God as his refuge and strong tower. These psalms beautifully express a deep desire for God's presence above everything else in life. Even in dry and difficult seasons, David declares that God's love is better than life itself. The passages remind us that true strength and lasting joy are found not in earthly things, but in staying close to the Lord. His presence refreshes our souls and gives us peace through every situation. Let us begin today with hearts that hunger for God and trust completely in His faithful love. சங்கீதம் அதிகாரம் 61. Psalms chapter 61. வசனம் 1. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். Verse 1. To the chief musician upon Negana, a psalm of David, hear my cry, O God, attend unto my prayer. வசனம் 2. என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். Verse 2. From the end of the earth will I cry unto thee, when my heart is overwhelmed. Lead me to the rock that is higher than I. வசனம் 3. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெலத்த துருக்கமுமாயிருந்தீர். Verse 3. For thou hast been a shelter for me, and a strong tower from the enemy. வசனம் 4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சேலா. Verse 4. I will abide in thy tabernacle forever, I will trust in the covert of thy wings. Selah. வசனம் 5. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். Verse 5. For thou, O God, hast heard my vows, thou hast given me the heritage of those that fear thy name. வசனம் 6. ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். Verse 6. Thou wilt prolong the king's life, and his years as many generations. வசனம் 7. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். Verse 7. He shall abide before God forever, O prepare mercy and truth, which may preserve him. வசனம் 8. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 8. So will I sing praise unto thy name forever, that I may daily perform my vows. சங்கீதம் அதிகாரம் 62. Psalms chapter 62. வசனம் 1.
தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். Verse 1. To the chief musician, to Jeduthun, a psalm of David. Truly my soul waiteth upon God. From him cometh my salvation. வசனம் 2. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. Verse 2. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be greatly moved. வசனம் 3. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். Verse 3. How long will ye imagine mischief against a man? Ye shall be slain all of you. As a bowing wall shall ye be, and as a tottering fence. வசனம் 4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா. Verse 4. They only consult to cast him down from his excellency. They delight in lies. They bless with their mouth, but they curse inwardly. Selah. வசனம் 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Verse 5. My soul, wait thou only upon God, for my expectation is from him. வசனம் 6. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. Verse 6. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be moved. வசனம் 7. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. Verse 7. In God is my salvation and my glory, the rock of my strength, and my refuge is in God. வசனம் 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. Verse 8. Trust in him at all times. Ye people, pour out your heart before him. God is a refuge for us. Selah. வசனம் 9. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். Verse 9. Surely men of low degree are vanity, and men of high degree are a lie, to be laid in the balance. They are altogether lighter than vanity. வசனம் 10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐசுவரியம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். Verse 10. Trust not in oppression, and become not vain in robbery. If riches increase, set not your heart upon them. வசனம் 11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. Verse 11. God hath spoken once, twice have I heard this, that power belongeth unto God. வசனம் 12. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். Verse 12. Also unto thee, O Lord, belongeth mercy, for thou renderest to every man according to his work. சங்கீதம் அதிகாரம் 63. Psalms chapter 63. வசனம் 1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரிட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. Verse 1. A psalm of David, when he was in the wilderness of Judah. O God,
Thou art my God, early will I seek thee. My soul thirsteth for thee. My flesh longeth for thee in a dry and thirsty land, where no water is. வசனம் 2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். Verse 2. To see thy power and thy glory, so as I have seen thee in the sanctuary. வசனம் 3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். Verse 3. Because thy loving kindness is better than life, my lips shall praise thee. வசனம் 4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். Verse 4. Thus will I bless thee while I live. I will lift up my hands in thy name. வசனம் 5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். Verse 5. My soul shall be satisfied as with marrow and fatness, and my mouth shall praise thee with joyful lips. வசனம் 6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். Verse 6. When I remember thee upon my bed, and meditate on thee in the night watches. வசனம் 7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். Verse 7. Because thou hast been my help, therefore in the shadow of thy wings will I rejoice. வசனம் 8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. Verse 8. My soul followeth hard after thee, thy right hand upholdeth me. வசனம் 9. என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். Verse 9. But those that seek my soul to destroy it shall go into the lower parts of the earth. வசனம் 10. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். Verse 10. They shall fall by the sword, they shall be a portion for foxes. வசனம் 11. ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். போய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். Verse 11. But the king shall rejoice in God. Every one that sweareth by him shall glory. But the mouth of them that speak lies shall be stopped. பைபிள் சவாலின் 178வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நமது இதயத்திற்கும் ஆத்துமாவிற்கும் தேவையான ஆழமான திருப்தியை தேவன் மட்டுமே தர முடியும் என்பதை கற்றோம். பலவீனமான அல்லது கடினமான காலங்களிலும் தேவன் நமது அடைக்கலமும் பலமும் சந்தோஷத்தின் மூலமும் ஆக இருக்கிறார் என்பதை தாவீதின் வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. தினமும் அவரது சந்நிதியை தேடும்போது உலகம் தர முடியாத சமாதானத்தாலும் புதிய நம்பிக்கையாலும் அவர் நம்மை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் விட அவரது சந்நிதியை விரும்பி தொடர்ந்து அவரை நம்புவோம். தேவனுக்கு நெருக்கமாக செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி ஆவியை புத்துணர்ச்சி அடையச் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது அன்பில் மேலும் ஆழமாக வளர ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் அல்லது சிந்தனை உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 178 of our Bible challenge is complete. Today we learned that God alone can truly satisfy the deepest needs of our hearts and souls. David's words remind us that even during weakness or difficult seasons, God remains our refuge, strength, and source of joy. When we seek His presence daily, He renews our hope and fills us with peace that the world cannot give. Let us continue to trust Him and desire His presence above everything else. Every moment spent close to God strengthens our faith and refreshes our spirits. Each day is another opportunity to grow deeper in His love,
Which verse or thought from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.